பிக் பாஸ் சீசன் 7ஓட ஃபைனல்ஸ் வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல நடக்க போகுது. பிக் பாஸ் சீசன் 7ல வெளியில வந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தரா உள்ள போயிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 7ல யார் டைட்டில் வின்னரா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் மக்கள் மனசுல அதிகமா எழுந்துகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சரவண விக்ரம்ல இருந்து எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸுமே வந்து இப்போ உள்ள போயிருந்திருக்காங்க. அதுல சரவண விக்ரம் பண்ண ஒரு சில விஷயங்கள் இப்போ பேசும் பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. சரவண விக்ரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுல இருந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஜாலியா ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருந்தாரு. அண்ட் அவரு மாயா கிட்ட போய் பெருசா பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல சரவண விக்ரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன உடனே மாயாவை பார்த்து உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லணும், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு நேரா மாயாட்ட போயிட்டு ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அவர் அது சொன்னது மட்டும் இல்லாம நான் எல்லா எபிசோடையும் உட்கார்ந்து பார்த்தேன், இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் புரியுது, ஐ எம் ரியலி சாரி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருமே பயங்கரமான ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது சரவண விக்ரம் இந்த மாதிரி போய் அங்க பேசியிருக்காரு, அவர் பிக் பாஸ் சீசன்ல எல்லா விஷயமும் பார்த்து தானே போனாரு, அப்புறம் ஏன் அவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லா மனசுலயும் எழுந்துகிட்டு இருக்கு. ஏன் சரவண விக்ரம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் சரி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலும் சரி அவர் பண்ண ஒரு சில விஷயங்களால அவர் மேல ஒரு சின்ன நெகட்டிவான கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவர் இந்த மாதிரி பண்ண விஷயங்கள் வந்து எல்லார் மனசையும் பயங்கரமா பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீஸ் டாஸ்க் டைம்ல வந்து சரவண விக்ரமோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்திருந்தாங்க. அப்போ மாயா அவர்களை டைரக்டா சரவண விக்ரம் அப்பா பார்த்து நீ கமல் சார்ட்ட என்ன வேணா சொல்லலாம், ஆனா வந்து இதே வந்து எங்கள்கிட்ட நீ சொல்ல முடியாது, நாங்க லைவ பாக்குறோம், உள்ள என்ன நடக்குன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சரவண விக்ரம் அப்பா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த நாளே வந்து சரவண விக்ரம் தங்கச்சி உள்ள வந்திருந்தாங்க. சோ அவங்க சரவண விக்ரம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீ யார வேணா நம்பு, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா மாயாவை மட்டும் தயவு செய்து நம்பாத, அவ உன்னைய சப்போர்ட் பண்ணல, அவ உனக்கு பின்னாடி ஒரு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு தான் பிக் பாஸ் விட்டு வெளியில போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா சரவண விக்ரமுக்கும் மாயாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா சரவண விக்ரமுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவர் திருப்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சாரி அப்படின்ற மாதிரி மாயாட சொல்லியிருந்தாங்க. சோ இதனை தொடர்ந்து இப்போ சரவண விக்ரமோட தங்கச்சி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, if you are giving others more priority than your family then you need to understand that you are heading the wrong way. அதாவது உன்னோட குடும்பத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன் குடும்பத்துல இருந்து வெளியில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு நீ முக்கியத்துவம் கொடுத்த அப்படின்னா அப்போ நீ தவறான வழியில போயிட்டு இருக்க அப்படின்றதான் அர்த்தம். இப்போ அவங்க ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுருக்காங்க. அவங்க சரவண விக்ரம் தான் இங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா தெரியுது. ஸோ இதனால வந்து அவரோட தங்கச்சி அவருக்கும் ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய பிக் பாஸோட ஃபேன்ஸ் அண்ட் மித்த மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வருஷம் பிக் பாஸோட டைட்டில் வின்னர் மாயாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா போற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மாயா தான் டைட்டில் வின்னரா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வருஷம் சீசன்ல யாரு டைட்டில் வின்னரா இருக்க போறாங்க அப்படின்னு. அண்ட் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு டைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.